Class 12 important questions, chapter 1, question number 7. Solve by matrix inversion method. X plus y plus z equal to 2, 6x minus 4y plus 5z equal to 31, 5x plus 2y plus 2z equal to 13. Solution. இப்போ இது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். அப்போ இன்வர்ஷன் மெத்தட்ல முதல்ல இதை மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். The matrix equation is அந்த கோஎஃபிஷியன்ட் வச்சு எழுதணும். ஃபர்ஸ்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இசோட கோஎஃபிஷியன்ட், அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய் செட் அது வேரியபிள்ஸ், அதுக்கப்புறம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் உள்ள 2. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 6 minus 4 5 அந்த பக்கம் 31. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் 5 2 2 இது 13. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மெட்ல இருக்குன்னா, இது ஏ எடுத்துக்கலாம், இது எக்ஸ்னு எடுத்துக்கலாம், இதை கேபிட்டல் பின்னு எடுத்துக்கலாம். அப்போ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் கேபிட்டல் ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி. அப்போ எக்ஸ் வேணும்னா ஏ அந்த பக்கம் வந்து இன்வர்ஸ். அப்போ the சொல்யூஷன் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. அப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஏன்னு அசியூம் பண்ணி இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதான் இன்வர்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்றது. அப்போ முதல்ல ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வேணும். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட்ல இதை வச்சு எழுதுவோம், இந்த 1. அப்போ இந்த 1 வச்சு எழுதும்போது 4 2s are -8, அப்புறம் 2 5s are +10 வருது, -10 போடணும். அப்புறம் இந்த 1 +1 இருக்கு, நம்ம -1 போடணும். 6 2s are +12 வரும், 5 5s are 25 வருது, -25 போடணும். அப்புறம் 1 into 6 2s are 12, அப்புறம் 5 4s are -20 வருது, +20 போடணும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 1 into இது -18, இது -1 into -13, இது +1 into 32 வரும். இப்போ -1 into 18 -18, இது +13, இது +32. இப்போ ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா 27 வருது, நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இன்வர்ஸுக்கு அட்ஜாயிண்ட் வேணும். therefore adjoint of A is equal to நம்ம ஒரு ஷார்ட்கட் மெத்தட் படிச்சிருக்கோம், கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் A தி ஹோல் டிரான்ஸ்போஸ். கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் என்ன பண்ணுவோம், இந்த மிடில் டேர்ம்ல இருந்து எழுதுவோம். -4ல இருந்து ஆரம்பிப்போம். எப்படி என்ன பாருங்க, -4, அப்புறம் 5, திரும்ப 6, அப்புறம் -4. அதுக்கப்புறம் லாஸ்ட் ரோல 2 2, அப்புறம் 5 2. ஃபர்ஸ்ட் ரோல 1 1, இங்கேயும் 1 1 தான். மிடில் ரோ அகைன் திரும்ப ஒரு தடவை எழுதணும். -4 5 6 -4. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். என்ன ஆகும் பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் -4 into 2 -8, 2 into 5 -10 போடணும். அடுத்து 5 5s are 25 வரும், 2 6s are 12, -12 போடணும். அப்புறம் 6 2s are 12, 5 4s are -20 வருது, +20 போடணும். அப்புறம் 2 into 1 2, 1 into 2 2, -2 போடணும். அப்புறம் 2 into 1 2, 1 into 5, அப்போ -5 போடணும். அப்புறம் 5 into 1 5, 1 into 2 -2 போடணும். அப்புறம் 1 into 5 5, மைனஸ், அப்போ இங்க -4 வருது, +4 போடணும். அடுத்து 1 into 6 6, 1 into 5, அப்போ -5 போடணும். அப்புறம் 1 into -4 -4, 6 into 1 +6 வருது, -6 போடணும். இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். அப்போ இதோடைய வேல்யூ -18, இங்க ஒரு 13, இங்க ஒரு +32 வரும், இங்க பாசிட்டிவ் சைன் ஆயிரும். அப்புறம் 2 - 2 0, 2 - 5 -3, இங்க ஒரு 3, இங்க 5 + 4 அப்புறம் 9 வரும், இங்க 1, இங்க ஒரு -10. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்வர்ஸ் எடுத்தாதான் அது அட்ஜாயிண்ட். அப்ப டிரான்ஸ்வர்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் காலமா எழுதியாச்சு, செகண்ட் ரோ எடுத்து வந்து செகண்ட் காலமா எழுதியாச்சு, தேர்ட் ரோ எடுத்து வந்து தேர்ட் காலமா எழுதியாச்சு. இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ நமக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியும். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ.
determinant of A 27 அப்போ equal to 1 by 27 போட்டு adjoint of A கண்டுபிடிச்சிருக்க வேலையை அப்படி எழுதிடலாம். இப்போ சொல்யூஷன் நமக்கு தெரியும். சொல்யூஷன் x is equal to A inverse B ன்னு எழுதியிருக்கோம். அப்போ A inverse B அதுதான் நம்ம இப்போ பண்ண போறோம். அப்போ ஏற்கனவே நம்ம A inverse கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த inverse நம்ம எழுத போறோம். அப்போ கேபிட்டல் Xக்கு பதிலா XYZ. A inverse நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த மேட்ரிக்ஸ் அவ்வளோத்தையும் அப்படியே எழுதிடலாம். அப்புறம் Bங்கிற மேட்ரிக்ஸ் வந்து கோஎஃபிஷியன்ட் வச்சு எழுதுறது 2 31 13. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ ஈக்குவல் 1 by 20 இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ரோட் வந்து ஃபர்ஸ்ட் காலம் ஒரே காலம் தான் இருக்கு. அப்போ 18 2s are -36, 0 into 31 0, 9 into 13 117. அடுத்த செகண்ட் ரோ வச்சு பண்ணுறோம்னா 13 2s are 26, 3 31s are -93, 1 into 13 13. அடுத்த 32 2s are 64, 3 31s are 93, 10 13s are -130. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட்ல வேல்யூ 81 வருது, செகண்ட்ல இங்க ஒரு -54 வருது, இங்க ஒரு வேல்யூ 27. இப்போ 27 வச்சு கட் கொடுத்துட்டீங்கன்னா therefore xyz is equal to இங்க ஒரு 3, இங்க ஒரு -2, இங்க ஒரு 1. அப்போ சொல்யூஷன் சொல்லிட்டீங்கன்னா therefore the solution set xyz is equal to 3 -2 1. That's all.